மாநில தொழிலாளர்கள் கற்களை வீசினர். போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. 4 செய்தியாளர்களும் கல்வீச்சில் காயமடைந்தனர். இதையடுத்து கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து கலவரத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் கூச்சல் எழுப்பினர். அவர்களை குடியிருப்பில் விரட்டி அடித்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோரை பிடித்து கைது செய்தனர். கல்வீச்சில் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பாதுகாப்புக்காக காட்டுப்பள்ளியில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். யாருன்னு பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க. அந்த கிந்திக்காரங்க வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள சம்பாரிச்சு போகிறது நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஓட்டு ஐடி கார்டுல இருந்து ஆதார கார்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அவங்க கண்ட்ரோல் போயிடுச்சப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஓட்டு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதிக % அவங்க தான் இருக்காங்க. பூராத்தியா பொண்டாட்டி புள்ள குட்டி தாத்தா பாட்டி எல்லாம் இங்க வா, நம்ம ரேட்ல கம்மியா பண்ணிட்டு இந்த தமிழ்நாடை நம்ம எழுதி வாங்கிடுவோம். அவன் நம்ம என்னடா ஒரு கிந்திக்காரன் சொல்றேன், இல்லை ஊருக்கு போக வேண்டியதாண்டா அப்படிங்கிற. நான் இங்க 30-20 வருஷம் ஆச்சு, தமிழ்நாடு தான் ஏன் நாடு அப்படிங்கிற. கிந்தியில் 20 வருஷம் ஆச்சா என்ன தமிழ் தெரியலையாமா டோலாய்ப்பலுக்கு. இன்னைக்கு நம்ம ஆளு டிரைவரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்காரன் போய் அங்க வடநாட்டுல போய் பயந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னமோ நடக்கும். இதெல்லாம் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்கள கைது பண்றது முக்கியம் கிடையாது. அவங்க ஆதார கடை எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவங்க வடநாட்டுக்கு அவங்க எந்த ஊரோ அந்த ஊருக்கு அனுப்பிச்சு விடுங்க. இவங்களுக்கு உரிமை அட்டை கொடுத்ததுனாலதான் இவங்க இங்க எவ்வளவு சேட்டை பண்ணிருக்காங்க. காவல்துறையை பத்தி எங்களுக்கு தெரியும். தப்புன்னு நடந்திருக்காங்க. வாக்காளர்களாகும் வெளிமாநிலத்தவர்கள் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ள அபாயம். வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் உரிமை வழங்கப்படக்கூடாது என்று அன்றே எச்சரித்து இருந்த சீமான், குறைந்தபட்ச ஒரு முடிவு இருக்குல்ல, வா உள்ள காசு வாங்க போனாயே, ஓட்டுரிமை உனக்கு கிடையாது, நீ அங்கேயே போட்டுக்க. அவனுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுத்தால் இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவன் கைக்கு போகும். நான் அதிகாரமற்ற அடிமையாக ஆவேன். இது வரலாறுங்களும் நடந்திருக்கு, நமக்கு நடந்துரும். எச்சரிச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன், உன் நிலம் பறிபோக போகுது. ஈழத்தில் நடந்தது இங்க நடக்க போகுது. நீ நிலத்தை இழப்பாய், வளத்தை இழப்பாய், இனத்தை இழப்பாய். அங்க ஏதினைகளா இங்க நிக்கவாத ஒரு தாய் நிலம் இருந்து இங்க இருந்து அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய்? இந்த கேள்வியை நீ கேட்டுப்பாரு. அதுக்குள்ள அதிகாரத்தை புடி, அவனே வண்டி ஏறி வந்த வழியிலே போயிடுவான். இதே